கேளுங்க. ஆமாம், இப்போ கருவிங்கிற மனம் புத்தி எல்லாமே கருவிகள்ப்பா. ஆத்மா தான் வந்து எஜமானன், கருவிகள் வேலை. இப்போ நம்ம அப்ப தெரியாதப்போ நம்ம தப்பா வந்து நம்ம கொடுத்துட்டோம், தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்து அது பழக்கி விட்டுட்டோம். இப்போ அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது எப்படி டெஸ்ட்ராய் பண்றதுப்பா? அந்த கருவி கிட்ட நம்ம சொல்லிட்டோம் ஒரு விஷயத்த, தப்பான விஷயத்த இது சரி சரி சரின்னு சொல்லி அதுல ஒரு ஆனந்தம் இருக்குன்னு சொல்லி நம்ம இது பண்ணிட்டோம். இப்போ அது நம்மளுக்கு தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த மனசை சொல்லி கொடுத்தனால அது மறக்க முடிய மாட்டேங்குது. அது இப்போ கஷ்டத்தை கொடுக்குறப்போ அது நம்ம எப்படி இது பண்றதுப்பா? இந்த உடம்பு நீயும் கவனிமா, இந்த உடம்பு இந்த கை கருவி தானே. இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கையை மிஞ்ச முடியுமா? நீங்கள் கூட ஸ்க்ரூ டிரைவர் ஏதோ போட்டு கிருன்னு போட்டு கழட்டுறீங்க, கடைசியில் நிமிஷம் என்ன பண்ணுறீங்க? கையில் தான் எடுப்பீங்க. அப்போ தான் திருப்தி. அது பாதி வந்து அது திறந்துடுச்சு, இன்னும் மிச்சம் மீதி கொஞ்சம் அது வரும். இது எதுக்கு அந்த டூலு? அப்புறம் மீதி எனக்கு கையிலே எடுத்துருவீங்க, அது லூஸாக இருக்கிறதுனால. இது கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இது மிஞ்சி ஒரு கருவி கிடையாது. ஸ்விஸ் நைஃப்னு ஒன்று இருக்குது. அதில் ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும், கத்தி இருக்கும், சிசர்ஸ் இருக்கும், தோண்டி எடுக்கிறது இருக்கும், கொத்திய லென்ஸ் இருக்கும், அப்புறம் ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும், ஸ்பேனர் இருக்கும். எல்லாத்தையும் அப்படி மடித்து வச்சு பாக்கெட்டில் போட்டு போகிறான். அது ஸ்விஸ் நைஃப்னு பேர். எனக்கு ரொம்ப பிடிச்ச நைஃப். ஆனால் ஒரு முறை கூட நான் அது என்கிட்ட நான் பார்த்ததும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த அதை விட பல மடங்கு முக்கியமான கருவி இந்த கைக்கு. என்னென்ன பண்ணும்? ஸ்விஸ் நைஃபை வச்சு நீங்கள் பெயிண்டிங் பண்ண முடியுமா? கிட்டார் வாசிக்க முடியுமா? அன்பாக யாராவது சொரிஞ்சு விட முடியுமா? இந்த கைக்கு என்னென்ன வேலை இருக்குது? பேன் பார்க்க முடியுமா? ஒரு கடுகு கூட பொறிக்கணும். நீங்கள் ஃபோர்செப்ஸில் எடுத்து பாருங்கள், அது அழுவி ஓடிடும். முட்டையை பிடிக்கும், இரும்பு குண்டையும் பிடிக்கும். நான் முட்டையை தூக்கி வீசினா எப்படி பிடிப்பீங்க? இது உங்களுடைய கருவிக்கு தெரியுமா? இந்த கருவி காலுக்கு சொல்லுங்க, அவங்க காலுக்கு கற்றுக் கொடுத்தா என்ன டான்ஸ் ஆடுறாங்க. கைக்கு சொல்லி கொடுத்தா இது என்னென்ன பண்ணியிருக்குது. இங்கெல்லாம் பாருங்கள் நம்ம உலக சிருஷ்டியை. இந்த கருவிகளுக்கு சுயமாக செய்யக்கூடிய அறிவு கிடையாது. ஆனால் அதை பயிற்சி கொடுத்தா அது செய்யும். இது வந்து இந்த புறக்கருவிகள். அந்த கரணன் ஒன்று பாருங்களா, அது கொஞ்சம் வினோதமான கருவி. அந்த கருவி கற்றுக்கொள்ளும். இது வந்து கற்றுக் கொடுத்தவன் தான் இதை யூஸ் பண்ண முடியும். இந்த இதுக்கு கைக்கு தானாக கற்றுக் கொடுத்துட்டோம்னா, இந்த கொஞ்சம் கை எடுத்துகிட்டு போயிட்டு சார் நீங்கள் பெயிண்டிங்லாம் பண்ணிவிட்டு கொண்டாந்து கொடுத்துருங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி இருந்துன்னு வச்சுங்க, வீட்டிலே உட்காந்துக்கலாம். காலை கொண்டு போய் கொடுத்துட்டு ஏதாவது பண்ணி டெய்லரிங் பண்ணிட்டு கொடுத்துருங்க. உள்ள ஒரு ஆள் இதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தான். இந்த கண்ட்ரோல் பண்ணுற அந்த கரணம்ங்கிற உள்ளம் இருக்க, அதுவும் ஒரு கருவி தான். அந்த உள்ளம், அந்த கருவியை குழந்தையில எப்படி இருக்குது? அந்த கருவி, அந்த கரணம் குழந்தையில எப்படி இருக்குது? அந்த கருவி பச்சை குழந்தைக்கு ஒன்றுமே இல்லை. அந்த கருவி தானே கற்றுக் கொடுக்குறோம். அது ஒழுங்காக வேலை செய்யுதில்லை. அப்போது அந்த கரணங்கிற உள்ளம் உடம்பு மாதிரி கிடையாது, சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால அது கற்றுக்கொள்ளும், சுயமாகவும் கற்றுக்கும். அது சுயமாக கற்றுக்குச்சின்னு சொன்னால் இந்த உள்ள இருக்கக்கூடிய எஜமானனுக்கு நல்லா இருக்கும், சுகமாக இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கருவி தான் அவனுக்கு வேணும். ஒவ்வொரு முறையும் மேனேஜரும் சொந்தக்காரன் பக்கத்தில் இருந்து வேலை வாங்கிட்டே இருந்தால் எப்படி? இங்கே சொருவு, அங்கே வை, இங்கே வச்சிடாத, அங்கே வைக்காத, சொல்லும் போதே வச்சுட்டேப்பா, இந்த ப்ரஷ்ஷை அங்கே வைக்கக்கூடாது. இப்படி ஒரு தடவை சொல்லி கொடுத்தோம்னா அவங்க அதை பிடிச்சி செய்தோம்னா அவன் வேலைக்காரன். லேர்னிங் எபிலிட்டி இருக்கணும். எவனை ஒருத்தர் எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் கற்றுக்காமல் கூடவே நிற்கணும்னா அவன் வேலையே வேண்டியது. நானே செய்துறேன்னு ஓடுவீங்க. இன்னும் கூப்பிட்றதுக்கு நானே பண்ணிடலாம், இப்படி கூட அப்படின்னு பிடிங்கிடுவோம். இப்போ கற்றுக்கிற எபிலிட்டி இருக்கக்கூடிய வேலைக்காரனை விட்டுடுறோம். அப்போ நம்ம அவனுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணும்? நமக்கு எப்படி வாழ்க்கை முறையோ
அந்த முறையை கற்றுக் கொடுத்தா அவன் செய்திருவான். ஒரு 10 நாள் நம்மக்கிட்ட வேலைக்காரன் செய்ததுனா அவன் லேர்னிங் எபிலிட்டி இருந்ததுன்னா அவர் சொல்லுவார் 7 மணிக்கு மேலே அவர் சாப்பிட மாட்டார் சார், அதோட சாப்பிட்டுருவார். அதுக்கப்புறம் எந்த காலும் அட்டன் பண்ண மாட்டார் அவர் சொல்லுவார். அப்புறம் எங்கெங்கெல்லாம் லைட்டு சுவிட்ச் இருக்குது, எதை பண்ணணும் அத்தனையும் செய்திருவான்ல. அப்போ நமக்கு எஜமானனுக்கு எப்படி இருக்குது? ஆனந்தத்துக்கு ஒரு குறைவே கிடையாது, நிம்மதிக்கு ஒரு குறைவே கிடையாது. நம்ம மனசு அதே மாதிரி தான். இந்த மனம், இந்த டிசைன் பண்ண மனம் அவனுடைய ஒரே நோக்கம் பாதுகாப்பும் சுகமும். யாருடைய பாதுகாப்பு? யாருடைய சுகம்? ஆனால் மனதுக்கு சுகமும் தெரியாது, பாதுகாப்புங்கிறதும் புரியாது. ஆனால் ஏதோ அதுக்குள்ள ஒரு சூட்சுமம் இருக்குது. இந்த ஆத்மா இந்த கருவியை பயன்படுத்தும் போது அவன் அஞ்ஞானின்னு வச்சுங்க. இந்த கருவியோடையே பிறந்துட்டான். பிறக்கும் போதே இந்த கருவியோடு பிறந்துட்டோம் இல்லையா? இப்போ நாம் பிறந்த பிறகு ஃபிட்டிங் கொடுத்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுங்க, ட்ரைனிங் பண்ண மைண்டாக கொடுங்க அப்படின்னு தான் கேட்போம். நாம் அனாதி காலத்துலேயே நம்ம ஏற்கனவே ட்ரைனிங் பண்ணி வச்சுருக்குறோம் ஒரு கருவியை. அதை ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த ஃபிட்டிங்கை பிரிக்கிறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அனாதி காலத்துலேருந்து இந்த ஆத்மா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட வாழுது. எப்படி வாழுது? இது எனக்கு கொடுக்கப்பட்டது, பொருத்தப்பட்டது, நான் ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி கொஞ்சம் வாங்கிக்குவேன் அப்படிங்கிறது தெரியுதா? தெரியல. அந்த நானுங்கிற உணர்வு அந்த ஆத்மா அறியாமையில் தான் இருக்குது. ஆத்மா எங்கன்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? ஆத்மா தான் அறியாமை, நான் தான் அறியாமைன்னு பெரிய சிதாபாசன் அப்படின்னு நைஸாக ஞானம் வந்த பிறகு மாற்றி பேசக்கூடாது. என்ன சொல்கிறாங்க? இந்த சிதாபாசன் தானே அறியாமையில் இருந்தான். நீ தானே சிதாபாசன். இப்போ ஞானம் பெற்றது சிதாபாசன் தானே. ஆத்மா தான் அறியாமையுடைய. ஒத்துக்குங்க. இல்லைன்னா கடைசி வரைக்கும் சாஸ்திரத்திலே விழுந்து தப்பிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் ஒத்துக்கிட்டாதான் விடுதலை. ஆத்மா தான் அஞ்ஞானவான். அனாதி காலத்துலேருந்து அஞ்ஞானமாக இருக்கிறார். எந்த ஆத்மா? எந்த ஆத்மாவோ அந்த ஆத்மா இருக்குது. ஒரு ஆத்மா தானுங்க. அந்த ஆத்மா அஞ்ஞானம் சொல்லலையே. நான் சொல்கிறேன், அப்போ நீ தான். நீங்கள் ஆத்மான்னு சொல்கிறீங்க, தெரியல. ஆத்மாவுக்கு தான் தெரியல. ஆத்மா ஒன்று தான் சொல்கிறீங்க, அது எப்பவுமே அறியாமல் இருக்கிறது தானே. அப்படின்னா அறியாமையில் இரு. ஆத்மா ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கிட்டல, அப்போ அறியாமையில் இரு. அதான் தெரியல சார். அப்போது நம்ம அனாதி காலத்துலேருந்தே கருவி கரணங்களை நானுன்னே நினச்சிட்டோம். அந்த நான் எப்படிப்பட்டது? சுகமும் பாதுகாப்பும் தேடுவனாக இருக்கிறான். ஏன்னா அஞ்ஞானத்தில் இருக்கிறான். ஞானவானாக தான் எப்படி சொல்லியிருப்பான்? எனக்கு எதுக்கு பாதுகாப்பு? கடவுளே, எனக்கு எதுக்கு பாடியெல்லாம் கொடுத்துட்ருக்குறீங்க? எதுக்கு உள்ளம் கொடுக்குறீங்க? அது சும்மா சுகத்துக்கு தான் கொடுத்துருக்குறாரு. எடுத்துகிட்டு போங்க, கொஞ்சம் பாதுகாப்பு வச்சுக்கு சார். நோ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இந்த ஆத்மா அப்படி தானே சொல்லியிருக்கணும். அந்த ஆத்மா சொல்லவே இல்லையே. எத்தனை உடம்பு உள்ள இருக்குது அது. அந்த உடம்புகளில் ஒன்றெல்லாம் இருக்கிற ஆத்மா நீங்கள் வச்சு ஞானம் வந்தபோது உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த அந்தக்கரணங்கிறது அனாதி காலத்திலேருந்தே நான் என்ற உணர்வோடு இரண்டரை கலந்து இருப்பதனால ஆத்மா சுகம் தேடுபவனாகவும் பாதுகாப்பை தேடுபவனாகவும் ஆகிவிட்டது. அப்போ அந்த அந்தக்கரணம் நல்ல சேவகன் தானே, கற்றுக்கிறவன் தானே. அவன் என்ன பண்ணுவான்? வாழ்நாள் முழுக்க இது ரெண்டும் தான் தேடுவான். அர்த்த காமம் தான் தேடுவான். அர்த்த காமம் தேடும் மிஷினாக அது மாறிடுச்சு. அது என்ன குறை இருக்குது? இப்போ ஞானம் வந்துடுச்சு. வந்த பிறகு அர்த்த காம தேடலேருந்து நம்ம விடுபடணும். தர்மத்திலையும் நம்ம விடுபடணும். எப்போ தர்மம் தேவைப்படுது? இந்த அர்த்த காமம் இன்னொருத்தர் மேலே மோதாமல் இருக்கணும். என்ன, நம்ம கூட்டு வாழ்க்கை வாழறோம். சமுதாயத்தில் மட்டும்தான் தர்மம் தேவைப்படுது. மீதி எல்லாத்துக்குமே அர்த்த காமம் போதும். சமுதாய வாழ்க்கையை வாழ்வனுக்கு மட்டும்தான். அதனால தான் ஞானிகள் சமுதாயத்தில் இல்லாததுனால அவனுக்கு தர்மம் கூட தேவையில்லை. தர்ம அதர்மாத் விதரிக்தம் அந்நியத்து அப்படின்னு சொல்கிறார். கேட்குறாங்க நச்சிகேதன், தர்மத்துக்கும் அதர்மக்கும் வேறானது எது? இந்த ஆத்மா அப்படிப்பட்டது. ஆனால் இப்போ தர்மம் அரும்பதற்குள்ளே அது கலந்துருச்சு. காரணம், அனாதி காலத்துலேருந்து நான் கர்த்தா பக்தான்னு வச்சுட்டு
இந்த கர்த்தா போக்தாங்கிற உணர்வை நாம் அந்த கரணத்துக்கு கொடுத்துருக்கணும். அந்த கரணம் தனக்கு அப்படி செய்யப்பட்டு கொடுக்கல. கர்த்தா பக்தாவாக ஒரு அந்த கரணத்தை செய்து கொடுத்துருக்கணும்னா நமக்கு அப்படி சொல்லியிருக்கலாம். அந்த கர்த்திருத்துவ போக்திருத்துவத்தை நாம் தான் உண்டு பண்ணி வச்சுருக்கிறோம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டை கரெக்ஷன் பண்ணணும். நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு ஃபால்ட்டாக போச்சுன்னா காந்திநாதனே சர்க்கியூட்லாம் மாற்றுறாரு. சரி, இங்கே வந்து டைமிங் சிங்க் ஆக மாட்டேங்குது, என்ன செகண்ட்ஸ் குறைக்கலாம், எத்தனை செகண்ட்ஸ் குறைக்கலாம் அப்படின்னு ஒரு 10 ஆப்ஷனில் போய் பார்க்குறாரு, ரன் பண்ணி பார்க்குறாரு. ட்ரையர் அண்ட் ரன்னை பார்க்கும்பொழுது இந்த 5 செகண்ட்ஸு ஓகே, இதே நம்ம வச்சுக்கலான்னு. ஆனால் அந்த 5 செகண்ட்ஸு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் தான் கரெக்டாக இருக்குது. இன்னொரு டெம்பரேச்சரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 செகண்ட்ஸ் கொடுக்கணும். அப்போ இன்னொரு அடிஷ்னலாக ஒரு சென்சாரும் அவர் சேர்க்குறாரு. டெம்பரேச்சர் ஏற்ற மாதிரி நீ இதை மாற்றிக்கன்னு. அப்போ டெம்பரேச்சரும் கரெக்டாக மெஷர் பண்ணல, அந்த மெஷர்மெண்ட்டையும் அவர் துல்லியமாக்குறாரு. இப்படி இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவர் கைட் பண்ணுறாரா இல்லையா? ஒருவேளை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை இது செய்துச்சுன்னா இவருக்கு என்ன வேலை இருக்குது? எவ்வளோ நேரத்தில் கற்றுக்கும் அது? உங்களுக்கு சுகம் வர்ற வரைக்கும் செய்யும். நீங்கள் சுகம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ணோம்? அந்த மெத்தடை அப்படியே பிடிச்சிக்கும். இல்லை எனக்கு சுகம் திருப்தி இல்லைன்னா அந்த வழியாக தான் அது போகும். அப்போ இந்த மனங்கிற ஒரு கருவி சுகத்தை தேடி கொடுப்பதாகவே இருக்கிறதுனால, நான் என்னை சுகம் தேடுபவனாகவும் இந்த ஆத்மா நினச்சி கொண்டு இருப்பதனால ஏன் இப்படி தேடிச்சுன்னா அனாதிகாலம். இந்த அனாதியை தான் நீங்கள் பேசணும். அனாதிகாலமாக எவன் அறியாமல் இருக்கிறோன்னா அந்த ஆத்மாவை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சொல்லுங்கள், இந்த கருவியை சுகம் தேடுவதாகவும் பாதுகாப்பு தேடுவதாகவும் இப்போ செய்து வச்சுருக்கணும் இல்லையா? இப்போ நீங்கள் ஆத்மான்னு புரிஞ்சிட்டு பிறகு என்ன பண்ண போகிறீங்க? சுகம் வேண்டாமா உங்களுக்கு? பாதுகாப்பு வேண்டாமா? பணம் சம்பாதிங்க, சுகம் சம்பாதிங்க. தன்னையே சுகஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம், பாதுகாப்பு எனக்கு வேண்டியதில்லை. நான் அழியாதவன், நான் அழியவே முடியாது, நிர்விகாரி. நீங்கள் சொன்னீங்கல்ல, விகாரியமே இல்லை, அது அவிகாரியம். எனக்கு விகாரமே ஆகாது. அப்படிப்பட்ட நான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய தயவை நான் யூஸ் பண்ணுவேன்னா அது ராங்கா போனால் தெரியும் இல்லை? எனக்கு சுகம் தரேன்னு சொல்லி எங்கேயாவது ஒன்று போச்சுன்னா இங்கே நில்லு, நீ ஒரு காலத்தில் சுகம் சொல்லி என்னை ஏமாற்றிட்டு இருந்த அப்படின்னு அதை உள்ளுக்கு இழுக்கிறோம் பார்த்தீங்களா? அது பேர் சமதமங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறோம்? இதுக்கு தான் சொன்னேன், இந்த மனம்ங்கிற உள்ளங்கிறது இப்போ இருக்கிற கூகுள் குரோம் மாதிரி இப்போ ஏஐயோட வேறு சேர்ந்துருச்சு. இந்த மனத்துக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோமா இல்லையான்னு தெரியல. நாம் எங்கே ட்ரைனிங் கொடுக்குறோம்? அது செல்ஃப் லேர்ன்டு. என்னடா சும்மா டூத் பேஸ்ட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், பல்பொடி நல்லதா டூத் பேஸ்ட் நல்லதானாக்கா அடுத்து நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இந்த டூத் பேஸ்ட்டு அப்படின்னு டூத் பேஸ்ட் மெசேஜ் நம்ம ஒட்டு கேட்குதா? இது சில சமயம் ஆச்சரியமாக இருக்குது. வீட்டு பெயிண்ட் அடிக்கிறத பற்றி பேசுகிறேன்னா திடீர்னு பார்த்தா அது இருக்குது. அது ரேண்டமாக தான் கொடுக்குது. நமக்கு புத்தி கண் அதில் தேடுது. உண்மையிலே அந்த கிகள் அந்த அளவுக்கு புத்திசாலி கிடையாது. மானசீகமாக அது எல்லார் மனசையும் தேடி எல்லாம் கிடையாது, டெலிபத்தியெல்லாம் கிடையாது. அங்கே ரேண்டமாக நிறைய பொருள்கள் இருக்குது. உனக்கு அந்த தேவை இருக்கும்போது பாருங்க, இதை தேடினவனுக்கு எடுத்துருந்தேன்னு நீங்கள் தொட்டுட்டீங்கன்னு வைங்க, அடுத்த சர்ச்செல்லாம் என்ன வரும்? 75% வரும். ஆனால் மீதி 25 வந்து மறுபடியும் உங்களை வந்து ஆசை காட்டுறதாவே இருக்கும். ரேண்டம் இல்லை, அதுவும் ஆசை காட்டுறதா இருக்கும். இப்போ அதே தேடிட்டே இருக்கீங்க வைங்க, அது வண்டியாக அது கொடுக்கும். அதுலேயே வெரைட்டி வரும்பொழுது நீங்கள் தேடினதை விட்டு வேறு எதுக்கும் போயிடுவீங்க. அதனுடைய நோக்கம் என்ன? கூகுளுக்கு நோக்கம் கிடையாது, கூகுளை உண்டாக்குன நோக்கம். எல்லா ப்ராடக்டையும் சேல் பண்ணணும், எல்லா வெப்சைட்டும் அப்ரோச் இருக்கணும், எல்லாத்தையும் இவன் அதுக்குள்ளே அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அதுதான் மணி மைண்டட். அப்போ பணங்கிற ஒரு நோக்கத்துக்காக செய்யப்பட்ட அந்த கூகுள், நமக்கு சுகங்கிற ஒரு நோக்கத்துக்காக செய்யப்பட்ட இந்த கூகுள், நீங்கள் ஒன்று தொட்டிட்டிங்கன்னா என்ன ஆகும்? இந்த மனசுக்கு சொல்லிட்டோம்னா, மனசுக்கு சுயமாக அறிவு கிடையாது. இவர் சுகம் தேடுறாரு தானே, நம்ம அடிக்கடி இது தானே பார்த்தாரு, நம்ம அங்கேயே போவோம் அப்படின்னு இந்த மனசு அங்கேயே போகும். பலாப்பழத்தை வைக்கிற மாதிரி இது போகும்.
உன்னதையோ அதை பிடிக்கவே முடியாது. அது பிடிக்கவே முடியாது. பிடிக்கணுன்னா ஆத்மாவுக்கு கை கால் வேணும். அது எப்படி பிடிக்கும் அதை? இப்போ மனசை கொண்டு தான் மனசை பிடிக்கணும். அப்போ இன்னொரு மனசை அதுக்குள்ளே ஒரு ட்ரைனிங் பண்ண வேண்டியிருக்குது. இன்னொரு ப்ரோக்ராம் எழுதணும். இந்த ஆனால் ஆத்மாவில் இந்த அந்த கரணத்தோடு கலந்த ஒரு ஆத்மா இருக்கு இல்லையா, அந்த அறியாமையில் வசப்பட்டவன் அஞ்ஞானவான், அவன் இது போல நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கூகுள் தன் இஷ்டம் போல் போகுது, என் காரியத்தை கெடுக்குது. அதே மாதிரி என் மனசும் எனக்கு இன்னொரு ஆசையும் இருக்குது, ஆனால் அதை விட்டு இது வண்டி இதை தான் கொடுக்குது. அந்த ஆசையை மழுங்கடிக்க வைக்குது. அது புரோஜனம் இல்லைன்னு வேறு சொல்லுது. ஏன்னா பழைய வாசனையெல்லாம் அதில் இருக்குது. நம்ம பல கோடி வருஷமாக சில ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம். தப்பி தவறி புஸ்தகம் படிச்சிடாதுன்னு வேறு சொல்லியிருக்கிறோம். இந்த குரோமுக்கு புஸ்தகம் லைப்ரரி பக்கம் போயிடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். அது ஞாபகம் வச்சிருக்குது. இந்த சமயத்தில் லைப்ரரிக்கு போய் படிக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அது வேண்டா வெறுப்பாக தான் போகும். ஸ்லோவாக தான் பண்ணும். அது ஒரு மிஷின், ரொம்ப ரேராக தான் போகும். அப்புறம் அதுக்கு தேட்டர் புத்தியும் போயிடுச்சு. நீங்கள் லைப்ரரியே படிச்சுட்டிங்கன்னா இந்த புக் எங்கே இருக்குது உங்களால் டக்குன்னு சொல்லலாம். இங்கே கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே கொடுத்தா கூட அதை பயன்படுத்த தெரியாதவங்க இருக்கிறாங்க. அது எப்படி பயன்படுத்தணும்னா எவ்வளோ வேணால் அது பயன்படுத்தலாம். நம்முடைய வேலையை ரொம்ப சுலபம் பண்ணுது அப்படிப்பட்டது. ஆனால் அதுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நம்முடைய ஏஐஏ கூட நம்ம ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் அதுவே புரிஞ்சிட்டுருது. நீங்கள் அத்வைதத்திலே இருக்கிறதுனால, நீங்கள் ஒரு ஆச்சாரியாக இருக்கிறதுனால, இந்த நுணுக்கமான கேள்வி கேட்டதுனால நான் இதை கொடுக்கலான்னு நினைக்கிறேன், உங்களுக்கு இதுவும் வேணுமா அப்படின்னு கேட்குது. போதும் நிறுத்து, சரி கொடு. கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்குது. அதை ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம மனசையும் ட்ரைனிங் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணோம்? இங்கே பிரச்சனை என்ன தெரியுங்களா? நம்மளை கேட்காமலே மனசு நிறைய விஷயங்களை கொடுக்குது. இப்போ குரோமில் நீங்கள் போய் வீடியோ பார்க்குறீங்க. அங்கே பார்க்கும்பொழுது அதுக்கு தேவையில்லாத வீடியோலாம் கொடுக்குது. உங்களுடைய பலவீன மனசுனாலேயும் வைராகிய பற்றாக்குறையினாலேயும் அதில் அந்த விரல் போயிடும். போனவுடனே இது எஜமானுக்கு சுகம் கேட்குறாரு, ஓடிவான்னு உணர்ந்துக்கிடுது. நம்ம என்ன பண்ணணும்? அப்போ தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இந்த செல்ஃபோனில் நான் தேடாதெல்லாம் இந்த நோய் வருது, எது எப்படி அழிக்கிறது? ரொம்ப சுலபம். அதை தொட்டுட்டு பண்ணோன்னா ஒரு ஃப்ளாக் வருது. அந்த ஃப்ளாகில் நாட் இன்ட்ரெஸ்டட்னு வருது. அது தொட்ட உடனே டப்புன்னு மறைஞ்ச போயிடுச்சு. அந்த ஸ்க்ரீனில் இருந்ததெல்லாம் அப்படியே தொட்டு நாட்டுன்னு போயிட்டேன். 2 நாள் க்ளீன் ஆயிடுச்சு குரோம். பழையபடி வாட்டர் கலர், கீர்த்தன் இப்படி தான் வருது. ஓ, நம்ம மனசு நமக்கு வந்துடுச்சு. இதே குரோமில் நமக்கு வேண்டாத விஷயம் வரும்பொழுதே நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லணும். கொஞ்சம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டை காமிச்சிட்டிங்கன்னா இந்த மனசு செல்ஃப் லேர்னிங்கிறதுனால அப்புறம் அனாதிகால ட்ரைனிங் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இன்றைக்கி நேற்று கொடுக்கல, நீங்கள் குழந்தைகள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ட்ரைனிங் கொடுத்து வந்துருக்குது. உங்கள் மனசு அது, நீங்கள் தான் அது. இதுதாங்க. அதான் பகவான் சொல்கிறாரு, எப்படி இந்த சம்சாரம் உண்டாகுது அப்படின்னு சொல்கிறாரு. தியாயத்தே, இந்த ஒருவன் அதை எண்ணுவதாலேயே அதோடு சங்கம் உண்டாகிறது. அந்த பொருளோடு ஒரு தொடர்பு உண்டாகுது. அந்த தொடர்பு மறுபடியும் சங்கல்பமாக மாறுது. சங்கல்பம் காமமாக மாறுது. காமம் குரோதமாக மாறுது. குரோதம் புத்தி நாசமாகுது. புத்தி நாசாத் வினஷ்யதி, போயிடுச்சு. எந்த உணர்வையும் எந்த விஷயத்தையும் இந்த புலன்களோ எது வருது, மாத்திரா ஸ்பர்ஷம் என்றார். ஒவ்வொரு தன்மாத்திரையும் ஆகாச தன்மாத்திரை, அக்னி தன்மாத்திரை, அப்புறம் ரச தன்மாத்திரை, இங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவங்க அவங்களோட கான்டாக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. என்றைக்கு ரசம் நாக்கு கான்டாக்ட் இல்லாமல் இருந்தது? இல்லை சார், நான் 10 நாளாக சாப்பிடல. என்ன நாக்கு உங்கள் எச்சில் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்குது. அது எப்போவுமே அது வேலை செய்யுது. மூக்கோ எதாவது ஸ்மெல் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. நீ அதை கவனிக்காமல் இருக்கலாம். காது கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. அது வேலையை அது செய்யுது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? அப்பப்போ டெலீட் பண்ணுறோம்.
எப்போ டெலீட் பண்ணணும்? 10 பார்த்த பிறகா? அப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் டெலீட் பண்ணணும். அது முடியாது. அப்புறம் அனாதி காலத்தில் இருக்கிற வாசனையெல்லாம் இருக்குதுல்ல, அது வெளியே வந்தால் தான் டெலீட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் டெலீட் பண்ணதை வச்சுட்டு அது ட்ரைனிங் ஆகும்போது வாசனை வரும்போது கூட டெலீட் பண்ணிடுவார் இந்த மனசு. அவ்வளோ அறிவாளி அது. வாசனை எழும்பொழுது இந்த எஜமான இதற்கு மேலே கேட்குறது இல்லைங்க. நிறைய டெலீட் லிஸ்ட்லாம் போட்டிருக்கிறாரு. கார்பேஜ் பின்னில் தான் இருக்குது. கார்பேஜ் பின் அதுக்கு என்ன பேருங்க? அது ரீசைக்கிள் பின்னில் தான் இருக்குது. நாங்கள் அங்கே போய் செத்து கிடக்குறோம். மட்டும் மீட்டுக்கிறோம் பண்ண மாட்டோம், எம்டி பின்னு வேறு போடுறாரு. அப்படின்னோடனே அந்த மனசு திருந்திடும். வாசனைகள் எழுந்தால் கூட எழும்பொழுதே அங்கே போகிறீங்களா, வேஸ்ட், என்னென்ன முதல்ல நேரம் அங்கே போயிடுங்க அப்படின்னு பின்னு காட்டும். அப்படி வரும், பின்னில் போயிடுங்க. இதுதான் வாசனா செய்யணும். ஸோ முதல்ல நம்ம எஃபர்ட் எடுக்கணும். அந்த எஃபர்ட்டு சின்னதாக இருக்கும் பொழுதே அதை எடுத்துட்டோம்னா பெருசாக வராது. நீண்ட காலம் அனாதி காலத்தில் இருந்ததுனால இந்த டெலிஷன் பிரின்சிபிள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இனிமேலாவது நாம் அது என்கரேஜ் கொடுக்கூடாதுன்னு டெலீட் பண்ண கற்றுக்கணும். உடனுக்குடன் டெலீட் பண்ணணும். நம்மளை யாராவது கோச்சிக்கிட்டாங்களா, டெலீட். டெலீட்க்கு என்னங்க போடுவாங்க? கண்ட்ரோல் ஆல் டெலீட். டெல் தான், டெலீட்ஸ் போட்டு டெலீட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஆமாம் ஆமாம், அது ஃபார்மேட் ஆகிடும். வேணும் ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. புதுசாக ட்ரெயின் கொடுக்கலாம்ல. நீங்கள் ஃப்ளாஷ் ட்ரைவை நீங்கள் ஃபார்மேட் பண்ணுறீங்களே, இப்போ எல்லா மெமரியும் போயிடும். அந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். இப்போ நம்ம மெடிடேஷன்லாம் கைடட் மெடிடேஷன் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கிற மெமரியை ஆல்டர் பண்ணுறதுக்கும் அல்லது அதை எரேஸ் பண்ணுறதுக்கும் ஒரு கைடட் மெத்தடாலஜி மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? நம்மகிட்ட இருக்கிற அவங்க தான் கேட்குறேன், எப்படி அதை பண்ணுறது? ஒரு கைடன்ஸ் சில கில்ட்டினஸ்ஸு, பல நினைவுகள், தோல்விகள் இதெல்லாம் இருக்குங்க சார். அதெல்லாம் வந்து எப்படி ஓவர் கம் பண்ணிடுது. நம்ம என்னதான் இருந்தாலும் கூட இந்த ஆனாலும் அந்த உணர்வு மேலோங்கிற நேரத்தில் அந்த மாதிரி டிலீட் ஆப்ஷனை எடுக்க முடியுமா? கொஸ்டின் மார்க் இருக்குல்ல. அந்த டிலீட் ஆப்ஷனை ஆட்டோமேட்டிக் பண்ணணும். ஏன்னா கவனக்குறைவாக இருக்கும்போது விட்டுடுவோம். அப்போ நீங்கள் ரெகுலராக அதை பண்ணுங்கள், டெலிஷனை. அப்புறம் அந்த டெலிவரி ஆப்ஷனும் வந்து ஆட்டோமேட்டிக் ஆகிடும்ல. அதுதானே சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் இந்த உள்ளங்கிற கூகுள் சில விஷயத்தை டெலீட் பண்ணிக்கிட்டே இருந்துவீங்க. அதான் நீங்கள் அது ஓலிஷனாக செய்கிறீங்க. உள்ளே இருந்துட்டு நம்ம டெலிஷனும் கொடுக்குறோம். அது கொடுக்கும்போது அது லேர்ன் பண்ணுமா இல்லையா? அப்போ என்னென்னு லேர்ன் பண்ணும்? ஆமாம், அதுக்கப்புறம் நம்ம டெலிஷன் பண்ண வேண்டாம். அது ஆட்டோமேட்டிக் டெலிஷனில் போயிடும். அப்போ நீங்கள் டெலீட் பண்ணலன்னு அர்த்தம். டெலீட் பண்ண அது பேர் தான் வைராகியங்கள். இந்த டெலிஷன் ப்ராசஸ் தான் வைராகியம். அதுக்கப்புறம் வைராகியங்கிறது வந்து உங்களுடைய சுபாவம் ஆகிடும். இனிமேல் அதுக்கு ஒரு சாதன ரூபம் இல்லை, அது சாத்திய ரூபமாக இருக்கும். அதை முதல்ல வந்து டெலீட் பண்ணுறது காஷ்ட வைராகியம். ஆமாம், அதுக்கப்புறம் அது வந்து சாத்திய ரூபமான பரம வைராகியம் ஆகிடும். ட்ரைனிங் கொடுக்கணுங்க, அபியாசம் பண்ணணும். ஆமாம், இப்போ நம்மளுடைய கருவியில் இந்த மாதிரியெல்லாம் மெமரி எல்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து ஜாக்கிரதையாக டெலீட் ஆல்னு போடுறோம். ஆனால் நம்ம அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கொடுத்தோம்னா எல்லாருமே செத்து போயிடுவாங்க. தெரியாமல் டெலீட் ஆல் போட்டாங்கன்னா ஒரு பக்கத்தை காண போகுதுன்னு பரவாயில்ல, நடுவில் ஒரு பக்கம் அது பிரளயமாயிடும். ஏன்னா அந்த குரோமுக்கு இந்த உள்ளங்கிற அந்த குரோமம்னா குணம், குரோம்னா கலர் தானே. இந்த முக்குணமாக இருக்கக்கூடிய அந்த மனசுக்கு, அந்த குரோமுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. நிச்சயம் முடியுங்க. நம்ம மனசை ஜாக்கிரதையாக இருக்கிறது தான். தெரியாமல் 2-3 வந்துடும். வந்தாக அது வர்றது உங்களுக்கு தெரியாமலா போய்டும். 2 தடவை வந்ததே தெரியும்ல, இந்த 2 தடவை வந்துடுச்சே இது கொஞ்சம் அதிகம்தான் அப்படின்னு ஒன்றுலேயே நம்ம அழிப்போம். சரி 5 வர வரைக்கும் விடுவோம்.
அப்புறம் 3 வரைக்கும் விடுவோம், அப்புறம் 2 விடுவோம், அப்புறம் 1 கூட வரக்கூடாது. வந்த உடனே இக்னோரண்ட், டெலீட். அப்புறம் டெலீட் கூட வேண்டியதில்லை, நீங்கள் அதை பார்க்கவே மாட்டீங்க, உதாசீனமாயிடும். ஏன்னா கண்ணி எப்பவுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்குது, காது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. அந்த உள்ளமும் குரமும் அது சுபாவத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும், வாசனை ரூபமாக. நம்ம அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. நம்மக்கிட்ட டெலீட் ப்ராசஸ் முதல்ல நமக்கு ஒரு அபியாசமாக இருக்கும். அதுக்கு பிறகு டெலீட்டே இல்லாத ஒரு நிலைக்கும் வந்துடும். ஏன்னா தன்னுடைய சுகத்தை ஒருத்தன் உணர்கிற வரைக்கும் தானே இந்த குரோமுடைய ஹெல்ப் தேவைப்படுது. அப்போ ஏஐனுடைய தேவை எத்தனை வரைக்கும் இருக்குங்க? எல்லாம் தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு எதுங்க ஏஐ? தெரிஞ்சிக்க வேண்டியதே இல்லாத போது எதுக்கு ஏஐ? உணர வேண்டியது இல்லாத போது எது உள்ளம்? பாதுகாப்பாக வேண்டாத போது உள்ளத்தினுடைய சகாயம் நமக்கு வேண்டியதில்லை. இந்த நிலை வருங்க, கட்டாயம் நிச்சயம் வரும், கூடிய சீக்கிரத்திலே வரும். சில சமயம் டெலீட் ப்ராசஸ் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா பரமேஸ்வர கிருபை அது செய்யும். எனக்கு டெலீட் முடியலைங்க சுவாமி, எனக்கு இதை காப்பாற்றுங்க, தட்சிணாமூர்த்தி, மேதா தட்சிணாமூர்த்தி, எனக்கு டெலீட் பண்ணுறதுக்கு சக்தி இல்லாமல் இருக்கிற நானும் இந்த பரமாத்ம சுகத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு குரு சேவைக்காக இருக்கிறேன். இந்த கசடெல்லாம் எனக்கு வேண்டாம், என்னால் நீக்க முடியல, தாங்க முடியல அப்படின்னு கேட்டோம்னா துவைத பாவனையிலேயே அது நடக்கும். அவர் என்ன பண்ணுவார்? இந்த ஏகத்துக்கு தானே வரான், அவனுக்கு வழியை நல்லா பண்ணி கொடுப்போமே. எது கிடைக்கிறதே ரொம்ப ரேரு. ஆச்சரியவத் பச்சதி கஷ்டத்து. இதை பார்க்குறவர் ரொம்ப 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 ரேருங்கிறார், ஆச்சரியங்கிறார். ஆச்சரியர் வததி, இது தெரிஞ்சவன் அது மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறான் பாருங்க. இந்த பரம ரகசிய சொல்லிக் கொடுக்குறோன்னு அதை கேட்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் வருது பாருங்க, ஏதோ 1-2, அதுவும் ஆச்சரியம். இந்த அத்வைத வேதாந்த குருகுலத்தில் புதுசாக வர்றது பார்த்தா ஆச்சரியமாக தான் இருக்குது. நம்ம எதுவும் விளம்பரமும் பண்ணலையே, இன்னும் பண்ணலையான்னு அப்படியே இருந்த கூட கற்றுக்காமலே போகிறவங்களும் இருக்கிறாங்க. 10 வருஷம் இருந்துட்டு கற்றுக்காமல் போகிறவங்களும் இருக்கிறாங்க. அதையும் பார்த்து ஆச்சரியத்துங்கிறார். 2ஆம் அத்தியாயத்தில் தான் வருது. நான் அது கொடுக்கல யாருக்கும், அதை ஜம்ப் பண்ணிட்டோம். நீங்கள் கூட அது பேசலாம். சரிங்க, வாங்க டீச்சர்.